நீங்கள் கேளுங்க சொல்லிடுங்க. தியேட்டரில் வந்து இறுதி படம் தான் சீமோட இறுதி படம். ஸோ அதில் வந்து இது பண்ணுறது வந்து அதில் தேமுதிகவை நம்ம இது பண்ணுற மாதிரியும் கேப்டனோட பையன் வந்து சொல்லி அப்படிங்கிறத ஃப்ளாஷ் பண்ணி போட்டுருக்காங்க. இதனால் அந்த கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து விஜயகாந்துக்கும் அவரோட பையனுக்கும் அவப்பேர் ஏற்படுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைண்ணே, நீங்கள் எல்லா விருந்தினர் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்னை பற்றி உங்களுக்கு. விஜய் மக்கள் இயக்கமாக இருந்ததப்பயே இமயம் சரிந்துன்னு சொல்லி நான் கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஒட்டி வருத்தம் தெரிவித்தோம் நாங்கள்லாம், விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தப்பயே. அப்புறம் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப தேர்தல் வந்தப்போ அவர் ஒரு மதிப்பிற்குரிய கேப்டன் அவர்களோட புதல்வன் விஜயபெருமான் அண்ணனை என்னோட அண்ணனாக சொல்லி என்னோடய ஸ்டாண்டில் நான் வாக்கு சேகரிக்கிறேன், அண்ணனுக்கு வாக்கு செலுத்துகிறவங்க வாக்கு செலுத்திட்டோம், மக்கள் தீர்மானிக்கட்டும்னு சொல்லியிருந்தேன். இப்போ எம்எல்ஏ ஆகிட்டேன். எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அதே ஸ்டாண்டு தான், மக்கள் இயக்கமாக இருக்கும் அதே ஸ்டாண்டு தான், மாவட்ட செயலருக்கும் அதே ஸ்டாண்டு தான். எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அவர் அண்ணன் தான். அதை வந்து நான் 11/4/2026 என்னோடய பேஜிலே போட்டுருக்கிறேன். அப்புறம் வந்து தேட்டரில் இந்த ஒளிபரப்புன்னு வந்து என்னோடய நிர்வாகிகள் பண்ணது என்னோடய கவனத்துக்கு வரல. என்னோடய கவனத்துக்கு வந்துருந்துச்சுன்னா 100% அதை பண்ண விட்டுருக்க மாட்டேன். அப்படி பண்ணனால நான் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கிறேன். அவங்க மாவட்ட நிர்வாகம், தேமுதிகோட மாவட்ட நிர்வாகம், நகர நிர்வாகம் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினாங்க. நான் சொன்னது என்னென்னா, என்னோடய நிர்வாகிகள் பண்ணதுக்கு அவங்க பண்ணதுக்காண்டி நான் சாரி கேட்டுக்கிறேன்னு கேட்டிருந்தேன். அதுபோக அதன் சார்பாக நேற்று நான் மன வருத்தத்தையும் தெரிவித்து ஒரு அறிக்கையும் கொடுத்துட்ருக்கேன். இதுதான் நம்மளோட நிலை. எதுண்ணே? ஆனால் இல்லைண்ணே, நான் என்னோடய அறிக்கை கொடுத்துட்டேன். அதனால் இது சம்மந்தமாக நான் என்னோடய பேஜில், என்னோடய ட்விட்டர்லேயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதை ஒரு கான்ட்ரவர்சியாக உருவாக்கணும். நான் மக்களுக்கு நல்லது செய்யலை பார்க்கணும். நகர்பகுதியில் வந்துட்டு இப்போ எங்கள் ஏரியாவே இருக்கணும்னா தாமிரபரணி கூட்டு குடிநீர் வந்து வரதில்லை. ஆனால் தாமிரபரணி கூட்டு குடிநீர் வந்து நிறைய வீணாகி ஏற்ற முடியாமல் சப்ளை பண்ண முடியாமல் வச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் பாதி உப்பு தண்ணி பாதி நல்ல தண்ணி கலந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். இதனால விருதுநகர் நகர்பகுதியை மட்டும் சொல்லல, சில இடங்களில் வந்து இந்த உப்பு தண்ணி குடிக்கிறதுனால கிட்னி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரியான வழிகள் வருது. முதல் நகர்பகுதியை சரி பண்ணுறதுக்கு இந்த தாமிரபரணி கூட்டு ஆமாங்க, கண்டிப்பாக தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தில் ப்ராப்ளம் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டாட் போர்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டாட் போர்டு வந்து முறையான தண்ணி வந்து நமக்கு அந்த கொடுக்குற லிட்டர் ப்ராடக்ட் தர்றதில்லை. அதை வந்து நம்ம மேடம் கலெக்டர் சார்ட்லலாம் பேசியிருக்கிறேன். முறையான நடவடிக்கை எடுத்து விரைவில் அந்த தண்ணியானது மக்களுக்கு வழங்கப்படும். அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கலந்து தண்ணி வருது, சாக்கடை கலந்து ஒரு சில பகுதியில் வந்துச்சுன்னு சொல்லி பத்திரிக்கையாளர் நியூஸ்லையும் போட்டிருந்தீங்க. நானும் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். அந்த நடவடிக்கையை எடுத்து நம்ம சரி பண்ணியிருக்கிறோம். மேற்கொண்டு இந்த மாதிரி நீ வருதுன்னு எங்கெங்கன்னு சொன்னீங்கன்னா அதை விரைந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்து சரி பண்ணிடுவோம்.